கறி பொடி, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கோவக்காய், அதுலேயும் கத்திரிக்காய் கறிக்கு இந்த பொடியை சேர்த்து சமைச்சா டாப் கிளாஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுண்டு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்துண்டுருவோம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம். அதே கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டுருவோம். கோல்டன் கலர் வரும்போது இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தனியாவை சேர்த்துட்டுலாம் அதையும் வறுத்துண்டுருவோம். தனியாக வறுபட்டுருக்கு, நல்ல வாசனை வருது. இப்போது 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம். அதே கப் அளவில் 2 கப்பு கிட்டத்தட்ட 30 காஞ்சி மிளகாவை சேர்த்துட்டு அதையும் வறுத்துன்றலாம். வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.